வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். நகர மறு மேம்பாடு சட்ட திருத்த மசோதா அமலாக்கத்தில் பொய்யுரை, அவதூறு வேண்டாம். பிரதமர் எச்சரிக்கை. நகர மறு மேம்பாடு சட்ட திருத்த மசோதா அமலாக்க உத்தேச திட்டத்தில் பேச்சு சுதந்திரம் என்ற பெயரில் பொய்யுரை, அவதூறு வேண்டாம் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அனைத்து தரப்பினருக்கும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பேச்சு சுதந்திரம் என்று கூறிக்கொண்டு இஸ்லாம் மற்றும் மலாய்க்காரர்கள் என்ற பெயரில் பொய்யையும் அவதூற்றையும் பரப்பி வருகின்ற தரப்பினரின் செயல்கள் சகித்துக் கொள்ளப்படாது என்று டத்தோஸ்ரீ அன்வார் நினைவுறுத்தினார். நகர மறு மேம்பாடு சட்ட திருத்த மசோதா ஏழை மலாய்க்காரர்கள் அதிகமாக குடியிருக்கின்ற பகுதிகளை நகரமாக மறு மேம்பாடு செய்வதற்கு வழிவகுக்கும் சட்ட மசோதாவாகும். இதனை பேச்சு சுதந்திரம் என்ற பெயரில் பொய்யையும் புரட்டையும் அள்ளி தெளிக்க வேண்டாம் என்று சம்பந்தப்பட்ட தரப்பினரை டத்தோஸ்ரீ அன்வார் கேட்டுக் கொண்டார். தைப்பிங் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த விஜயன் கடந்த மாதம் இறந்ததை தொடர்ந்து அவரின் மரணத்தின் பின்னணியில் இன்னும் அவிழ்க்கப்படாமல் இருக்கும் மர்ம முடிச்சுகள் குறித்து விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று விஜயனின் குடும்பத்தினர் மலேசிய மனித உரிமை ஆணையமான சுஹாகாமிடம் கோரிக்கை மனு ஒன்றை சமர்ப்பித்துள்ளனர். விஜயனின் மரணம் தொடர்பில் தைப்பிங் சிறைச்சாலை மற்றும் தைப்பிங் மருத்துவமனை அதிகாரிகள் விசாரணை செய்யப்பட வேண்டும் என்று விஜயனின் சகோதரி சிசிலியா ஜோசப் வலியுறுத்தியுள்ளார். தைப்பிங் சிறைச்சாலையில் நிகழ்ந்த கலவரத்தில் தமது சகோதரர் கடுமையாக தாக்கப்பட்டிருக்கக்கூடும் என்றும் அவரின் உடலில் பலத்த காயங்கள் ஏற்பட்டுள்ளன என்றும் விலா எலும்பு முறிந்துள்ளது என்றும் சிசிலியா குற்றஞ்சாட்டினார். தனது சகோதரன் சிறைச்சாலை வார்டன்களால் கடுமையாக தாக்கப்பட்டுள்ளார். விலா எலும்பு முறிவுக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்கப்படவில்லை. அவரின் மரணத்திற்கு சிறைச்சாலை இலாக்காவே தார்மீக பொறுப்பேற்க வேண்டும் என்று சுஹாகாமிடம் வழங்கிய மகஜரில் சிசிலியா கேட்டுக் கொண்டார். இதுகுறித்து சுஹாகாம் வெளிப்படையிலான விசாரணையை நடத்தி தங்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என்று சிசிலியா கோரிக்கை விடுத்துள்ளார். தைப்பிங் சிறைச்சாலையில் இருந்து கடந்த ஜனவரி 24ஆம் தேதி தைப்பிங் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட விஜயன் பிப்ரவரி 15ஆம் தேதி உயிரிழந்தார். கடந்த ஜனவரி 28ஆம் தேதி மற்றும் பிப்ரவரி 12ஆம் தேதி கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தின் KLIA 2இல் நாட்டை விட்டு சட்டவிரோதமாக வெளியேறுவதற்கு முயற்சி செய்த வியட்நாம் மற்றும் கம்போடியாவை சேர்ந்த 12 அந்நிய நாட்டவர்களுக்கு உடந்தையாக இருந்ததாக நம்பப்படும் 5 அரசு அதிகாரிகள் தற்போது விசாரணை செய்யப்பட்டு வருகின்றனர். அந்த 12 அந்நிய நாட்டவர்களும் 2வது முனையத்தில் மலேசிய எல்லை கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டனர். அந்த 12 பேரும் சட்டவிரோதமாக வெளியேற்றப்படுவதற்கு எத்தகைய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன, யார் யார் துணை போனது என்பதை கண்டறிய அந்த 5 அதிகாரிகளும் தற்போது எல்லை கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகளால் விசாரணை செய்யப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஸ்லாங்கோ மாநில மக்களுக்கு பலதரப்பட்ட வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் முயற்சியின் ஒரு பகுதியாக ஜுலாஜா ஜாப் கேர் ஸ்லாங்கோ வேலைவாய்ப்பு சந்தையை மாநில அரசு இவ்வாண்டும் தொடரவிருக்கிறது என்று மாநில மனிதவளம் மற்றும் வறுமை ஒழிப்புத்துறைக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பாப்பாராயுடு அறிவித்துள்ளார். ஜுலாஜா ஜாப் கேர் ஸ்லாங்கோ திட்டத்தின் கீழ் கடந்த ஆண்டு மாநிலத்தை சேர்ந்த சுமார் 35,000 பேருக்கு வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரப்பட்டதாக பாப்பாராயுடு குறிப்பிட்டார். கடந்த பல ஆண்டுகளாக நடத்தப்பட்டு வரும் இந்த வேலைவாய்ப்பு சந்தையின் வாயிலாக சேவைத்துறை, தயாரிப்புத்துறை, சந்தை வாய்ப்புகள், சுகாதாரம், சுற்றுலா, உபசரணை, போக்குவரத்து, உணவு மற்றும் குடிநீர் பான தயாரிப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஆயிரக்கணக்கானோருக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தரப்பட்டிருப்பதை பாப்பாராயுடு சுட்டிக்காட்டினார். ஸ்லாங்கூரில் 9 மாவட்டங்களையும் உள்ளடக்கும் வகையில் 2025ஆம் ஆண்டு ஜுலாஜா ஜாப் கேர் ஸ்லாங்கோ வேலைவாய்ப்பு சந்தை வரும் ஏப்ரல் மாதம் தொடங்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். ஜுலாஜா ஜாப் கேர் ஸ்லாங்கோ வேலைவாய்ப்பு சந்தை நடைபெறும் இடங்கள் பின்வருமாறு: ஏப்ரல் 19ஆம் தேதி கோம்பா டெவான் ஸ்ரீ சியாந்தான் மண்டபம், மே 24ஆம் தேதி பட்டாலிங்ஜயா மாநகர் மன்ற சமூக மண்டபம், ஜூன் 21ஆம் தேதி கொலலங்கா டெவான் ஸ்ரீ ஜூக்ரா மண்டபம், ஜூலை 5ஆம் தேதி உலு ஸ்லாங்கோ டெவான் முர்டெக்கா கொலகுபு பாரு, ஜூலை 19ஆம் தேதி உலுலாங்காட் அம்பாங் ஜயா நகராண்மை கழக மண்டபம், ஜூலை 27ஆம் தேதி கிள்ளான் டெவான் ஹம்சா மண்டபம், ஆகஸ்ட் 9ஆம் தேதி கொலஸ்லாங்கோ புஞ்சக் அலாம் MPKS மண்டபம், அக்டோபர் 11ஆம் தேதி சபா பர்னாம் டெவான் துன் ரசா மண்டபம்,
ஆக கடைசியாக நவம்பர் 15ஆம் தேதி சப்பாங் டெவான் கம்யூனிட்டி PPSD மண்டபம் என்று பாப்பா ராயுடு பட்டியலிட்டார். 17th Annual Edison Awards. இந்த ஆண்டுக்கான ஃபேவரட் ஆக்ட்ரஸ் வரிசையில் த்ரிஷா, தமன்னா, கீர்த்தி சுரேஷ், பிரியங்கா மோகன், மாளவிகா மோகனன், ராஷி கண்ணா, திஷா பட்டானி. உங்களுக்கு பிடித்தமான நடிகையை தேர்ந்தெடுக்க எடிசன் அவார்ட்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணி ஓட் பண்ணுங்க அல்லது edisonawards.in ஓட் பண்ணுங்க. மலேசியா டிஜிட்டல் மீடியா பார்ட்னர் திசைகள் நியூஸ். 8 ஆண்டுகளுக்கு முன்பு கடற்படை கேடட் பயிற்சி மாணவன் ஜுல்ஃபர்ஹான் ஹாஸ்மான் ஜுல்கர்னைன் என்பவரை கொலை செய்த குற்றத்திற்காக தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருந்த தேசிய தற்காப்பு பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த 6 முன்னாள் மாணவர்கள் தூக்கில் இருந்து தப்பினர். அந்த 6 மாணவர்களுக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனையை கூட்டரசு நீதிமன்றம் இன்று 18 ஆண்டு சிறை தண்டனையாக மாற்றியது. 3 அடங்கிய நீதிபதிகள் குழுவிற்கு தலைமை ஏற்ற மலாயா தலைமை நீதிபதி டத்துஸ்ரீ ஹஸ்னா முகமது அஷிம் 6 எதிரான தூக்கு தண்டனையை ரத்து செய்தார். கடந்த 2017ஆம் ஆண்டு ஜூன் 1 தேதி சர்டாங் மருத்துவமனையில் உயிர் இழந்த அந்த பயிற்சி மாணவனின் மரணத்தை தொடர்ந்து அவரை தாக்கியதாக நம்பப்படும் அந்த 6 பல்கலைக்கழக மாணவர்கள் குற்றவியல் சட்டம் 302 பிரிவின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டனர். ஜோஹோபாருவில் வேலியிடப்பட்ட ஒரு கொண்டோமினியம் அடுக்குமாடி வீடு போதைப்பொருள் மறைத்து வைக்கப்படும் கிடங்காக பயன்படுத்தப்பட்டு வந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக ஜொகூர் மாநில போலீஸ் தலைவர் கமிஷனர் டாக்டர் குமார் முத்துவேல் தெரிவித்தார். கடந்த பிப்ரவரி 16ஆம் தேதி அந்த ஆடம்பர அடுக்குமாடி வீட்டில் போலீசார் மேற்கொண்ட திடீர் சோதனை நடவடிக்கையில் உள்ளூரை சேர்ந்த 39 வயது நபர் கைது செய்யப்பட்டார். அந்த வீடு உட்பட 4 இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் 25 லட்சம் ரிங்கிட் மதிப்புள்ள 15 கிலோகிராம் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டதாக டாக்டர் குமார் குறிப்பிட்டார். பறிமுதல் செய்யப்பட்ட போதைப்பொருள் 51,777 போதைப் பித்தர்களின் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியது என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த போதைப்பொருள் கடத்தல் கும்பல் ஜனவரி மாதத்தில் இருந்து தீவிரமாக செயல்பட்டு வந்ததாக அறியப்படுகிறது என்று ஜோஹர் பாருவில் இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் டாக்டர் குமார் இதனை தெரிவித்தார். ஜலான் பூச்சோங் கின்ராராவில் இருந்து பூச்சோங் IOI நோக்கி செல்லும் புகிட் ஜலில் நெடுஞ்சாலையில் இன்று காலையில் நிகழ்ந்த சாலை விபத்தில் பாதசாரி ஒருவர் லாரி மோதி அதன் சக்கரத்தில் அறைப்பட்டு பரிதாபமாக மாண்டார். இவ்விபத்து குறித்து காலை 8:50 மணியளவில் தீயணைப்பு மீட்புப் படையினர் ஓர் அவசர அழைப்பை பெற்றதாக ஸ்லாங்கோர் மாநில உதவி இயக்குநர் அமத் முக்லிஸ் முக்தார் தெரிவித்தார். தீயணைப்பு மீட்புப் படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்தபோது லாரியின் சக்கரத்திற்கு அடியில் 50 வயது மதிக்கத்தக்க ஒருவர் இறந்து கிடந்தார் என்று அவர் குறிப்பிட்டார். இடிபாடுகளில் இருந்து சடலம் மீட்கப்பட்டு சுகாதார பணியாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதாக அமத் முக்லிஸ் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.